கரூர் மக்களின் உண்மையான மனநிலை என்ன? வாங்கின கூலிக்கு முட்டு கொடுக்கும் 200 rupees ஊபிஸ்கள், கரூர் மக்களை தவறாக சித்தரிக்கும் அறிவுஜீவி ஜீவசகாப்தம், விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் மட்டுமே எதிர்ப்பது என்று கொள்கையாக வைத்துக்கொண்ட சீமானும் அவரின் தம்பிகளும். அடுத்து என்ன செய்ய போகிறார் விஜய்? வாங்க விரிவா பார்க்கலாம். என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கரூர் மக்களோட உண்மையான மனநிலை என்னன்னா, அன்றிலிருந்து இன்று வரை, அதாவது அந்த துயர சம்பவம் நடந்த அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. இது யாரும் எதிர்பார்க்காதது. இதை நம்ம எதை கொண்டு இந்த இழப்பை சரி பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் உறுதி ஏற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. 200 rupees ஊபிஸ் எந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, கரூர் மக்கள், அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த துயர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் எங்கள் சார்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பணத்தை அவங்களுக்கு அனுப்பியும் விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த 41 குடும்பத்தையும் அவங்க தத்தெடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தத்தெடுத்துக்கிறதுனா எப்படி, வாழ்நாள் முழுக்க அவங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்கு, என்னென்ன விஷயம் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கெடுத்துட்டு அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொத்தடிமைகள் சோசியல் மீடியால எந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கரூர் மக்கள் அந்த 20 லட்சம் பணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அந்த 20 லட்சம் பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இந்த ஜீவசகாப்தம் சொல்லிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் கொத்தடிமை எப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அதாவது கரூர் மக்கள், உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அதாவது நீங்களாம் ஒரு மனநோயாளியா? உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு தம்பி, ஒரு அண்ணன், தங்கச்சி, குழந்தை இறந்து போயிட்டாங்க, நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னென்னலாம் பேசக்கூடாதோ நான் உங்களுக்கு நேரா சவால் விடுறேன் அந்த மாதிரிலாம் பேசுறாரு. இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? அதாவது உன் குடும்பத்துல ஒருத்தன் இறந்து போனா உனக்கு என்ன வழி இருக்குன்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு அது ஒரு செய்தியா இருக்கும். ஆனா உன் குடும்பத்துல உள்ள இழப்பு உனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த கரூர் துயர சம்பவத்துல இறந்தவங்களோட குடும்பத்துல உள்ளவங்களை இப்படி அவமரியாதையா பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? தான் குடும்பத்துல இழந்தவங்களை அவங்க எந்த மாதிரிலாம் ஒரு மன நிலைமையில இருப்பாங்கன்றது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அந்த 20 லட்ச ரூபா பணத்தை அவங்களால சம்பாதிக்க முடியாதா? 20 லட்ச ரூபா பணத்தை அவங்களால சம்பாதிக்க முடியாதா? என்ன மாதிரி பேச்செல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க உண்மையாவே ஒரு அரசியல் விமர்சகரா, இல்ல பத்திரிகையாளரா, ஒரு ஊடகவியலாளரா, உங்களால என்ன சொல்றதுன்னே புரியல. மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு அவமையான பேச்சை பேசிக்கிட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு அந்த துயரத்துல இருக்கிற குடும்பத்தை மேலும் மேலும் இழிவுபடுத்திக்கிட்டு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்துல போயிட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அதாவது அதுல ஒரு அண்ணன், அவர் தம்பி இழந்தது, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அதாவது நாங்க ஒரு பட்டியலினத்தினை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால தான் எங்களுக்கு கால் வரல, எங்களுக்கு வீடியோ கால் பண்ணல விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ரீசன்னா, ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. அவங்க ஒவ்வொரு பேட்சா 1 by 1 எல்லாரும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேளை லேட்டா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு அவங்க அன்னிலிருந்து இதே மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் மேல எந்த தப்பும் கிடையாது, இது ஒரு விபத்து, இந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்க எப்பவும் அவர் கூட உறுதுணையா இருப்போம். அதனாலதான் அவர் சொன்னார், தம்பி போயிட்டா அதுக்கப்புறம் நாங்க இருக்கிறோம், நாங்க உழைப்போம், இவங்களுக்காக நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஒரு பாட்டி அம்மா, இன்னொரு அம்மா, அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்காக நாங்க என்னைக்கும் உறுதுணையா இருப்போம். அதாவது இந்த 20 லட்சம் பணத்தை பார்த்த உடனே இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, வீடியோ எடுத்து இந்த மாதிரி சோசியல் மீடியால போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. இதெல்லாம் அபத்தமானது, 100க்கு 100%. இது ஒரு அவமரியாதையானது. இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு டிவி முன்னாடி உட்காந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. அதாவது 200 rupees வாங்குற உங்களுக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நீங்க வேணா அப்படி பண்ணலாம்.
200 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் கட்சிக்கு சார்பாக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆனால் அந்த மக்கள் அந்த மாதிரி கிடையாது. பொதுமக்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாமே தெரியும். யார் ஆட்சிக்கு வரணும், இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் பேசுறது எப்போ சோஷியல் மீடியாவில் பேசினாலும் இல்லைன்னா வாயை திறக்காதீங்க. உங்களுக்கு யூடியூப் சேனலுக்காக நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கலாமா? இதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், அதாவது அந்த கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்களாம் செத்து போக வேண்டிய கேஸ் தான். அதாவது நீங்கள் ஏதோ போருக்கு போய் ஜெயிச்சு வீரமரணம் அடைஞ்ச மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்களாம் சாக வேண்டிய கேஸ் தான்ன்ற மாதிரி ஒரு தலைவர் ஒரு பொது மேடையில் இந்த மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு கிடையாது. இந்த மாதிரி பேசலாமா? அதாவது யாராவது வேணுனே போய் சாவணும்ட்டு சாவாங்களா? அந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அந்த மக்களை, அதாவது விஜய் அவர்கள் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியால நீங்க அந்த மக்களையும் சரி பொதுமக்களையும் சரி உங்களுடைய நடவடிக்கை, பேச்சு நடவடிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. அதாவது விஜய் எதிர்ப்பது மட்டும்தான் உங்க கொள்கை. அதான் தண்ணீருக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, என்ன போட்டாலும் சரி உங்களுடைய மாநாட்டோட ஒரு குறிக்கோள் என்னன்னா திரள் நிதி திரட்டும் மாநாடு. அந்த மாதிரி ஒரு மாநாடை போடுங்க, ஒருத்தன் வரமாட்டான். உங்க கட்சி, நீங்க கட்சியை எப்படி மேம்படுத்தணும், நம்ம அடுத்து என்ன கட்டத்துக்கு போகணும், என்ன பண்ணணும், ஏது, அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட போங்க. எப்போ பார்த்தாலும் எங்க தளபதி விஜய் விமர்சிக்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினீங்கன்னா உங்களுக்கு நீங்க இருக்கிற அந்த 8% இருந்து இன்னும் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தீங்களோ அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. அதாவது 1.5% ஆரம்பிச்ச நீங்க அந்த 1.5% தான் மறுபடியும் முடிகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பேச்சு நீங்க பரவாயில்ல, உங்களோட தும்பி ஒருத்தவர் இருக்காரு சாக்கடை துரைமுருகன். அந்த சாக்கடை துரைமுருகன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, விஜய் அதாவது அவர் கட்சி ஒரு எப்படி சொல்றது, ஒரு தத்தெடுக்கிற குழந்தை மாதிரி, அந்த குழந்தைய யாரு தூக்குனாலும் வரும், அப்பா தூக்குனாலும் வரும், சித்தப்பா தூக்குனாலும் வரும், மாமா தூக்குனாலும் வரும், அத்தை தூக்குனாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதிமுக கூட்டாலும் போவாங்க, பாஜக கூட்டாலும் போவாங்க, எந்த கட்சி கூட்டாலும் போவாங்க. அதாவது அந்த கட்சி இப்ப யாரு கையில இருக்குன்னே தெரியல, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற. அதாவது சாட்டை துரைமுருகன், சாரி மன்னிச்சிருங்க, சாக்கடை துரைமுருகன் யூடியூப் சேனலுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கிற நீங்கெல்லாம் இதை பத்தி பேசலாமா? ஒரு பக்கம் திரள் நிதி திருடிட்டு இருக்கிறீங்க, ஒரு பக்கம் யூடியூப்புக்காக கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. பேசுறது அறிவுபூர்வமா பேசுங்க, கொள்கை ரீதியா பேசுங்க, மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம், அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் பேசுங்க. ஆனா அநாகரிகமான பேச்சு நல்லது கிடையாது. அதாவது அண்ணன் சீமானுக்கும் தம்பி சாக்கடை துரைமுருகனுக்கும் ஒரு போட்டியே நடந்துட்டு இருக்கு. அதாவது யாரு ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறா, விஜய திட்டுறதுல, விஜய அவங்க கட்சியை அவமரியாதை பேசுறதுல, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ரேஸ் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதுல சாக்கடை துரைமுருகன் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க மக்களுக்கு நம்ம எந்த விதத்துல நல்லது பண்ணணும், மாநாடா போடுறோமே, இதெல்லாம் உண்மையாவே சாத்தியப்படுத்துவோமா, என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும், அந்த ஒரு விஷயத்துல எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு, அதாவது நம்ம ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், அதாவது யாருமே பண்ணாத நம்ம பண்ணுவோம், அதாவது கடலுக்கு மாநாடு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படி இவங்க கடல் மாநாடு நடத்துவாங்க, அந்த மாதிரிலாம் ஆச்சரியம். அதாவது ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க இருக்கீங்களே தவிர உண்மையான அரசியல் செய்யறதுக்கு நீங்க கிடையவே கிடையாது. கீழே இருக்கிற தம்பி தங்கைகளை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அதை தேவையில்லாம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி, எங்க தலைவர் விஜயை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி பேசுனீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாம் இருந்ததுன்னா தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதியில் நின்று ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி காமிச்சிருங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஏன்னா அது முடியவும் முடியாது. திரு சீமான் அவர்களே, ஆரம்பத்தில் நீங்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, இன்றைக்கி அந்த தமிழ் தேசியத்துக்குண்டான வார்த்தை, அதாவது கடந்த ஒரு 6 மாதமாக எங்கேயாவது தமிழர்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பேசியிருக்கிறீங்களா? கிடையாது. அதாவது தயவுசெய்து அந்த தமிழ் தேசியத்தை பற்றி தயவுசெய்து பேசுங்க, அந்த கொள்கையை முன்னிறுத்தி உங்களுடைய அரசியலை கண்டினியூ பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் இருக்கிற ஓட்டு சதவீதம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லை விஜய் வந்து தம்பியை நம்ம எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துக்கலாம், ஆரம்பத்துலேருந்து நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டால் நம்ம ஒரு லெவலுக்கு வந்துடலாம், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதெல்லாம் நடக்கலை. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சினால் அவர் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்க முடியுமோ அந்த வன்மத்தை கக்குறீங்க. ஓகேவா? இன்டைரக்டாக 200 ரூபீஸாக இருக்கிறீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். டைரெக்டாக பல இடத்துல நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க. ஓகேவா? சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் போர் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த பக்கம் வந்து குஷி படத்தை வந்து செகண்ட் ரிலீஸ் பண்ணால் போய் அங்கே போய் ரோட்டில் நின்று பார்த்துட்ருக்கிறான், அங்கே போய் கூட்டம் கூட்டமாக போகிறான். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு போய் இட்லி கடை படத்தை போய் நீங்கள் உட்காந்து குடும்பத்தோடு பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி பேசுவீங்க, இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுவீங்கன்றது நாடறிஞ்ச விஷயம். அதை நான் எத்தனை தடவை எத்தனை வீடியோவில் சொன்னாலும் அது நமக்கு தான் வாய் வலிக்குமே தவிர நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. கீழே இருக்கிற தங்கைகள் ஏமாந்துட்டு இருக்க தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியும். எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, ட்விட்டரில் எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி இருக்கிறாங்களே தவிர, ஆனால் சீமானுக்கு எதிர்ப்பாக எவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் பார்த்தா தெரியும். இந்த விஷயம் அவருக்கு போய் சேருதா இல்லையா என்னன்னு தெரில. சாட்டை துருமுருகன் யூடியூப்பில் போடுற வீடியோவை பார்த்து 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 பரவாயில்ல, நம்ம கட்சி வளர்ந்துட்டுருக்கு, நம்ம கட்சின்னு மென்மேலும் உயரப்போகுது, 8 16 16 30 40 அப்படிலாம் கணக்கு பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரில. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவுசெய்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை நல்ல கொள்கை. அதை நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்களோ 15 வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்களோ இப்போ அதே பண்ணுங்கள், கண்டினியூ. அதாவது அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஆரம்பத்திலேருந்து உங்கள் கட்சி நடவடிக்கையை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு பெரியார் என்னோட தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்றைக்கி என்னடனா பெரியார்ன்ற வார்த்தையே இந்த தமிழ் மண்ணில் இருக்காது, என்ன பண்ணுறேன் பாரு, எல்லா கூட்டத்தையும் என் பக்கம் எப்படி திருப்புறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த டக்கால்ட்டி வேலை, நீங்கள் இந்த மாற்றி மாற்றி பேசுகிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்குறத எப்படி வளர்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க மேலே இந்த மாதிரி அவதூறு பேசி இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க. இது அநாகரிகமாக இருக்குது, பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. உங்களெல்லாம் கட்சி தலைவராக பார்க்கவே எங்களுக்கெல்லாம் தோணலை. நீங்களாம் ஒரு கட்சி தலைவராக அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. கத்தி கத்தி பேசினா மட்டும் கட்சி தலைவர் கிடையாது. கருத்தோடு பேசணும். கருத்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். சும்மா அவதூறு பேசுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். வழக்கம் போல் சொல்கிறது தான். அதனால் இப்போது யார் என்ன சொன்னாலும் சரி, இன்னும் எத்தனை பேர் 200 ரூபீஸ் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, இந்த ரோஸ் பிரதர்ஸ்ன்னு 2 பேர், அவனுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. நைட்டும் பகலும் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒரு பக்கம் யூடியூப்லேருந்து வருது, ஒரு பக்கம் கழகத்திலேருந்து வருது. நல்லா பண்ணுறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரோஸ்ட் பிரதர்ஸ்னால் என்ன, நீங்கள் என்னமோ ரைட் பிரதர்ஸ்ன்னு நினைப்பா? ராக்கெட் லான்ச் பண்ணுறது ரைட் பிரதர்ஸ்ன்னு நினைப்பா? 5க்கும் 10க்கும் கூலி வாங்கிட்டு மாரடிக்கிற கும்பல் தான் நீங்கள் ரோஸ்ட் பிரதர்ஸ். அதாவது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். சரி, ஓகே. இப்போ என்னென்னா, இந்த கரூர் சம்பந்தமாக தயவு செய்து அந்த கரூர் மக்களையும் சரி, தமிழக வெற்றி கழகத்தையும் சரி, யாரும் எந்த அவதூறாகவும் பேசாதீங்க. தயவுசெய்து சொல்கிற அவதூறாக பேசாதீங்க. கேஸ் போயிட்டுருக்குது, சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். சிபிஐ விசாரணை ஒன்று தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் இப்போ போயிட்டு வந்தாங்க. அந்த உண்மை கண்டறியும் குழு எந்த ஹைகோர்ட் போட்டுச்சு, எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போட்டுச்சு, எந்த ஒரு தமிழக அரசு போட்டுச்சுன்றது எனக்கு தெரியல. எத்தனை பேர் இன்னும் எந்தெந்த விதத்தில் எப்படி தான் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து வந்தாலும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. அவங்க இன்க்ளூடிங் மீ, எங்கள் தளபதியை நாங்கள் விழவும் விட மாட்டோம். 2026 அவரை அரசியல், அதாவது முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்போம். அவர் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்கான எங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, அவர் வந்தால் இந்த மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் நடக்கும். மக்கள் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசை இருக்குது, ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் நடக்கணும். இத்தனை வருஷமாக நடக்கலை, இதுக்கப்புறமாவது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொருத்தனும் வெறியாக இருந்துகிட்ருக்கிறான். இதுக்கப்புறம் தளபதி விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி, வராட்டி சரி, எந்த ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி, வீடியோவில் வந்தாலும் சரி, வராட்டும் சரி, பேட்டி கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டி சரி, அவர் எதுவுமே பண்ணாட்டி சரி, 2026 இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது முடிவாயிடுச்சு. அவர் முகத்துக்காக தான் ஓட்டு போட போகிறோம். எல்லோரும் ஓட்டு போடுவோம், அவரை ஜெயிக்க வைப்போம். நீங்கள் கதறிக்கிட்டே இருங்க.
இது போன்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பான வீடியோக்களாக இருக்கட்டும், தமிழக அரசியல் சார்பான வீடியோக்களாக இருக்கட்டும், உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கனவு எதுவாயினும் நனவு நமதாகட்டும். வெற்றி நிச்சயம். நம்பிக்கையுடன் நாம்.